பாதாம் பால் செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பவுடர் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வெல்கம் டு அம்முமா கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பாதாம் பவுடர் தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா வீட்டிலே பண்ணலாம். இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் இருக்கு, அதே மாதிரி மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவு. இதை முதல்ல நம்ம கடாயில சேர்த்துட்டு வறுத்துக்க போறோம். அடுப்பு நல்லா மிதமா வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப பாதாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு மேல நல்லா வறுப்பட்டாச்சு. இந்த சமயத்துல வாசனைக்காக ஒரு 7 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 முந்திரி மட்டும் இந்த பாதாம் கூட சேர்த்திருக்கேன். நல்ல வாசனையாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இது கூட வேற ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாதாம் நல்லா வறுப்பட்டாச்சு, எடுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறி வர்றதுக்குள்ள சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாத்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப்பு நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா ஆர்கானிக் சர்க்கரை இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பவுடரோட கலர் மாறிடும். அதுக்காக தான் நான் சேர்க்கல. இப்ப வந்து இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். உங்க இனிப்புக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல்லாவும் இருக்கும். நம்ம ஏலக்காவை பாதாம் கூட சேர்த்து வறுத்திருந்தோம். நல்லா வறுபடுறதுக்காக அரைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அரைச்சிக்கலாம். அப்பதான் நல்லா அரைப்படும். இது கூட கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க, நல்ல பிளேவரா இருக்கும். இத முதல்ல நல்ல பொடியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணதுக்கு அப்புறம் இதுலயே பாதாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதாம் பவுடர் நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப வந்து நைஸா அரைச்சிடக்கூடாது. பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கணும். கொஞ்சம் வந்து அந்த பாதாம் வந்து அங்கங்க இருக்கணும். அப்பதான் வந்து பால் குடிக்கும் போது நல்லா இருக்கும். சின்ன சின்னதா இந்த மாதிரி அங்கங்க இருக்கணும். அப்பதான் பால் குடிக்கும் போது நல்லா இருக்கும். நல்லா நைஸா அரைச்சிடாம இந்த மாதிரி அரைச்சுக்குங்க. பாதாம் பவுடர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மேல கொஞ்சமா குங்குமப்பூ போட்டுக்கலாம். அழகுக்காக இந்த மாதிரி ஒரே ஒரு பாதாம நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க. இந்த பாதாம் பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டீ காஃபி குடிக்கவே மாட்டோம். இதே மாதிரி பாதாம் பால்ல நம்ம டெய்லியுமே குடிக்கலாம். நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க.